ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்று வெள்ளிக்கிழமை இரவு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தை சென்றடைந்துள்ளார். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முன்மொழிவுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக அவர் அங்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரான் தமது கோரிக்கைகளை உள்ளடக்கிய முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த முன்மொழிவில் உள்ள விடயங்கள் குறித்து தமக்கு இன்னும் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சரின் பாகிஸ்தான் விஜயம் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் அமெரிக்க பிரதிகளை சந்திக்கும் திட்டம் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த அறிக்கை வெளிவருவதற்கு முன்னதாக அமெரிக்கா வெளியிட்ட தகவலில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அரக்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க விசேட பிரதிகளான ஸ்டீவ் விட்கோஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் இன்று சனிக்கிழமை காலை பாகிஸ்தான் நோக்கி செல்கின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கிய அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸும் பாகிஸ்தான் செல்வதற்கு தயாராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.